ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாதத்தின் கடைசி உபவாச கூடுகையில் வந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த உபவாச கூடுகையில் ஆன்லைன் மூலியமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகி தேவனை நோக்கி ஒரு விசை கண்களை மூடி இருக்கிற இடங்களில் தகப்பனே ஆண்டவரே இந்த நாளில் உபவாச கூடுகையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் காத்தீங்களப்பா, உமக்கு நன்றி சொல்லுவோமா. எத்தனையோ தேவைகள் மத்தியில் ஆண்டவர் நமக்கு துணையானதாக இருந்தாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோமா. ஏசப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம்ப்பா, நல்லவரே போற்றுகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராய் போதுமானவராய் இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ தேவைகள் மத்தியில நீர் எங்களோடு கூட இருந்தீங்கன்னப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் தனிமையில் நடக்கும் பொழுது நீர் எங்களுக்கு காப்பாளராய் இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் நெருக்கத்தில் இருந்த பொழுது நீர் எங்களுக்கு துணையாளராய் இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் ஆறுதல் அற்றவர்களாய் இருக்கும் பொழுது நீர் எங்களை தேற்றுகிறவராய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய குடும்பங்களை காத்திரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் பிள்ளைகளை காத்திரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் ஊழியர்களை பாதுகாத்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுடைய சபையை பாதுகாத்திரே, உமக்கு நன்றிப்பா. சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை பாதுகாத்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா மக்களான கூடி நன்றிகளை எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிரியைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த லாக்டவுன் நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாய் போஷித்து வருகிறீர், பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே ஒரு குறை இல்லாதபடி தகப்பனே நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படியே யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தினார், கண்ணின் மணி போல காத்தாரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுவோமா. நம்ம தேவையில் இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் தேவை என்று நினைக்கும் பொழுது அந்த தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்தித்தாரே, உமக்கு நன்றி சொல்லுவோமா. நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட காரியங்களை வாங்கி கொடுத்தாரே தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுவோமா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தின் துவக்கம் முதல் ஆண்டவரே இந்த கடைசி நாளில் தகப்பனே இந்த சமூகத்துல வருவதற்கு தேவனைகளை கொடுத்த ஆண்டவரே அப்பா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்திலும் ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்தை ஆரம்பிக்க தேவனீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில நீர் எங்களை வளர்த்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இக்கட்டு நேரத்துல நீர் எங்கள் துணையா இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா மக்களான கூடி நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரரா இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மட்டும் ஆண்டவர்களோடு கூட இருந்து நடத்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென். இந்த நாள் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்று தாங்கினார், தலை நரைக்கும் வரை நம்மளை தாங்க போகிறவர் அவர் தான். அவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்துறது நீங்க தான்ப்பா, இனியும் புதிய மாதத்தை துவங்க இருக்கிற நம்மையும் ஆண்டவர் நடத்த போகிறார். அவனுடைய சமூகத்தில் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. தாங்குவா தகுதி பாவே
கேட்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்கள் நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இடைவிடாமல் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இடைவிடா நன்றி என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் பாடல்களை ஏறெடுப்போமா? இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி
கண்ணீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமா. உடைய கண்ணீரை துடைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் சொல்வோமா. இருக்கிற இடங்களில யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாரும் இணைந்து அவனுடைய சமூகத்திலே சப்பா ஆண்டவரே உமக்கு இடையிடாமல் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் சொல்வோமா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா இந்த மாதம் முழுவதும் உண்மைதான்ப்பா நாங்கள் பார்த்தோம். உம்மை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோமே. அதுபோல ஆண்டவரே வருகிற மாதங்களிலும் உம்மை மாத்திரமே எங்களுடைய கண்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்த ஒரு மனுஷனையோ எந்த ஒரு காரியத்தை நாங்கள் நம்பிராதபடி உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உண்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானம் அடைவதில்லை என்று நாங்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன் என்கிற பாடல் எல்லாரும் இணைந்து பாடுவோமா. ஒரு நாளும்
ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில சிறு பிள்ளைகளுக்காய் வாலிபர்களுக்காய் நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே கடந்த நாட்களில் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா தாக்குதலுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அந்த தாக்குதல்கள் அந்த பாதிப்புகள் குறைந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அதே போல சிறு பிள்ளைகளுக்காய் வாலிபர்களுக்காய் நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதே போல இந்த நாளிலும் நடுத்தர வயதுள்ளவர்களுக்காய் இந்த நாளிலும் பெரியவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். நடுத்தர வயதுள்ள ஒவ்வொருவரையும் அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவனுடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவரே அப்பா, நடுத்தர வயதுள்ள ஒவ்வொருவரையும் எத்தனையோ பேர் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறாங்க. வாகனங்கள் இல்லாததுனால் அநேகர் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நடுத்தர வயதுள்ள எத்தனையோ சகோதரிகள் அவர்கள் எல்லாம் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கேட்போமா? முதலாவது சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நடுத்தர வயதுள்ள ஒவ்வொரு சகோதரிமார்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா என்று சொல்லி கேட்போமா? இசப்பா, ஆண்டவரே, எங்களுடைய சகோதரிகளுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ வாழ்வாதாரங்கள் ஆண்டவரே இல்லாமல் காணப்படுகிறார்கள். ஆண்டவரே, தொழில்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதனால சகோதரிகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. இசப்பா, ஒரு சாதாரண வேலைக்கு சென்றாலும் சகோதரிகள் தேவைப்படுகிறார்கள். ஆனாலும் வாகன வசதிகள் இல்லாததுனால அநேகருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த நாள் சகோதரி கேளுங்க இசப்பா. இந்த நடுத்தர வயதுள்ள சகோதரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை நீர் காப்பாற்றினீர், நடத்தினீர், போஷித்தீர். ஆண்டவரே, இனிமேல் தகப்பனே நீர் எங்களை தாங்க போகிறீர், ஏந்த போகிறீர். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, அந்த நடுத்தர வயதுள்ள சகோதரிமார்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தேவனுடைய சகோதரம் கெஞ்சுவோமா? ஏசப்பா, ஆண்டவரே மனம் இறங்கி தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஏசப்பா ஆண்டவரே வேலையில்லாத சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தி தாங்கப்பா என்று அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் போராடி ஜெபிப்போமா? ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்கப்பா. எத்தனையோ பேருக்கு வேலை இருங்க போக முடியாத சூழ்நிலைகள். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி தருவீரோ? ஆண்டவரே அப்பா, எல்லா தடைகளையும் வாகன தடைகள் எல்லாம் எடுத்து கொடுங்கப்பா. சீக்கிரத்துல பேருந்துகள் ஓடத்தக்க ஆண்டவரே அப்பா நாங்கள் பயணிக்கத்தக்க தேவங்களை கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்போமா? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால தகப்பனே எல்லா தடைகளை எடுத்து கொடுங்கப்பா. நான் வேலைக்கு சென்றால் என்னுடைய வாடகை கட்டிடுகிறேன், நான் வேலைக்கு சென்றால் இந்த காரியங்கள்லாம் முடித்திடுகிறேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே, மனம் இறங்கி தகப்பனே ஆண்டவரே யாருடைய வாழ்வாதாரம் ஆண்டவரே கெட்டு போகாதபடி தகப்பனே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா நாங்கள் வேலைக்கு செல்லத்தக்க தேவ கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மறுபடியும் இவர்கள் எல்லாம் வேலைக்கு செல்ல தேவனின் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, அதே போல வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ சகோதரிமார்களுக்கு பலவிதமான துன்புறுத்தல்கள், அவைகள் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. கணவனிடத்துல சொல்ல முடியாது, பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாது, யாரிடத்துல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை சகோதரிமார்கள் சிக்கி இருக்கிறாங்க. இசப்பா, வாகனத்துல பயணிக்கும் பொழுது தொந்தரவுகள், வேலை செய்கிற இடத்துல தொந்தரவுகள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ சகோதரிகள் ஆண்டவரே அப்பா வேலைக்கு போய் கடந்து வருகிறார்கள். ஆண்டவரே அப்பா, எப்படி வீட்டுல இருந்து புறப்படும் பொழுது பரிசுத்தமாய் புறப்பட்டு போகிறார்களோ அதுபோல பரிசுத்தமாய் வீடு திரும்ப கிருபை தாங்கப்பான்னு கேட்போமா? ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள், உபத்திரவங்கள், பாலியல் தொந்தரவுகள், இப்படிப்பட்ட காரியங்களில தகப்பனே ஆண்டவரே எங்க சகோதரிமார்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி இந்த நாளில கேட்போமா? இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நெருக்கடியான சூழ்நிலை, பணமில்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை தகப்பனே எங்கள் சகோதரிகள் ஆண்டவரே தவறி விடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே மனமிறங்குங்கப்பா சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா? ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சிநேகிதருக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரி என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிநேகிதரா இருக்கலாம், நம்முடைய உடன்பிறப்பா இருக்கலாம். இந்த நாளில் கேட்போமா? ஆண்டவரே, இந்த தேசத்துல எத்தனையோ சகோதரிமார்கள், எத்தனையோ நடுத்தர வயதுள்ளவர்கள் ஆண்டவர் வேலைக்கு கடந்து செல்றாங்கப்பா. ஆண்டவரே அவர்களை
நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா துன்புறுத்தலுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சொந்த புருஷருக்கு தகப்பனே ஆண்டவரே உண்மையா இருக்க தேவ கிருபை தாங்கப்பா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஏசப்பா ஆண்டவரே, வழி தவறி போகாதபடி, கள்ள உறவுகள் ஏற்படாதபடி தகப்ப நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. வெளியில் உள்ள ஆண்டவரே வேஷமான அந்த அன்புக்கு ஆண்டவரே, பொய்யான அந்த அன்புக்கு ஆண்டவரே அப்பா சகோதரிகள் இடம் கொடுத்து விடாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. அவருடைய சமூகத்துல கேட்போமா, இசப்பா எங்க சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அப்பா கேளுங்க ஆண்டவரே. இந்த நாள் உங்க சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே, போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சத்துரு ஆண்டவரே பண ஆசை விதைத்து விடாதபடி தகப்பனே, பலவிதமான தேவைகளை காண்பித்து ஆண்டவரே, பலவிதமான தீமையான காரியங்களை எங்க சகோதரிகள் விழுந்து விடாதபடி தேவனின் ஆண்டவர் அதில் ஒரு வைராக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்க சகோதரிகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. மனமிறங்குங்க ஆண்டவரே, மனமிறங்குங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் ஆண்டவரே உண்மையா இருக்க தேவனின் அனுக்கிரகம் பாராட்டுவீராக தகப்பனே ஆண்டவரே. அவர்களை சுற்றிலும் காணப்படுகிற எல்லா எதிர்ப்புகள், துன்புறுத்தல்கள், தொந்தரவுகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் சகோதரிகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த சமூகத்துல கெஞ்சுங்க ஆண்டவரே. மன்றாடி கேட்போமா, இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விலகி இருக்க தேவனின் கிருபை தருவீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால கள்ள உறவுகள் வேண்டாம்ப்பா ஆண்டவரே, கள்ள காதல்கள் வேண்டாம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் இதனால் எத்தனையோ கொலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. நீங்க மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை கண்ணோக்கி பாருமையா. இப்படிப்பட்ட ஆண்டவரே சோதம் கொமோராவின் பாவங்கள் எங்க தேசத்தில் வரக்கூடாது தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பாவுடைய வாழ்வாதாரங்கள் ஆண்டவரே செழிக்க தேவன் கிருபை தருவீராக. இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நீர் அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதே போல சகோதரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. நடுத்தர வயதுள்ள சகோதரர்கள் ஆண்டவரே எத்தனையோ பேர் கடினமாய் உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களில ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர்ல உட்காரும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறோம். கடினமாய் உழைக்கிறவர்களுக்கு எவ்வளவு கடினமான காரியங்கள் இருக்கிறதோ அது போலதான் உட்கார்ந்து வேலை செய்கிறவர்களுக்கும் அந்த ரெண்டு பேரும் எதுல குறைந்தவர்கள் அல்ல. இந்த நாள் சமூகத்துல கேட்போம் ஆண்டவரே அப்பா, கடினமாய் உழைத்துக் கொண்டிருக்கிற எங்க சகோதரர்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை அந்த வேலை கூட எனக்கு இல்லையே என்று சொல்லி பரிதவிக்கிற சகோதரர்களை கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, வேலை இல்லாத சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, கம்பெனியில இருந்து ஆண்டவரை அழைக்கத்தக்க தேவ நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எல்லா தடைகளை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரை. ஏதாவது ஒரு வேலையாக இந்த நாட்கள்ல செய்ய நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படியே இருக்காதபடி ஆண்டவரே எழுப்பி காரியத்தை நடப்பிக்க தேவ நீர் அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. அப்பா, அநேக சகோதரர்களுக்கு வேலை இருந்தும் போகாமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரே சகோதரர்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உப்பக்கமா திரும்புங்க ஆண்டவரே. எழும்பட்டும் ஆண்டவரே. தன் குடும்பத்திற்காய் தன் பிள்ளைகளுக்காய் ஓடி உழைக்க ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. எல்லா சோம்பலின் ஆவிகள் வெளியேற்றப்படுவதாக தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே. தன் குடும்பத்திற்காய் தன் பிள்ளைகளுக்காய் உழைக்க ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பாராட்டுமையா ஆண்டவரே. எந்த வேலையா இருந்தாலும் அதை உண்மையாய் செய்ய கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அநேக சகோதரர்கள் கடினமாக உழைத்து விட்டு வருகிற வருமானத்தை குடிக்கு செலவிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நாள் சமூகத்தில் ஏசப்பா, என்னோட வருமானங்கள் ஆண்டவரே அப்பா வீணா விருதாமாய் போகக்கூடாது ஆண்டவரே. வருமானத்தை ஆண்டவரை பறிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேற்றப்படட்டும் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கணவன்மார்கள் எங்கள் சகோதரர்கள் ஆண்டவரே வேலைக்கு சென்று திரும்பும் பொழுது அந்த பணத்தை அப்படியே வீட்டிற்கு கொண்டு வரத்தக்க தேவனீர் அனுக்கிரகம் பாராட்டுமையா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா அமலேக்கின் ஆவிகளை நாங்கள் கடிந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வழி மறைத்து ஆண்டவரே மற்ற காரியங்களுக்கு உடன்பட செய்கிற ஆவிகள் விலகுவதாக தகப்பனே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரு
சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீட்டில் வந்து சேர நீங்க உதவி செய்யப்பான்னு சொல்லி கேட்போமா. ஆண்டவரே நீங்க மனம் இறங்குங்கப்பா. எங்க சகோதரர்கள் கடினமாய் உழைக்கிறார்கள். அந்த கடின உழைப்பை ஆண்டவரே வீட்டிற்கு கொடுக்கத்தக்க தேவனிங்க கிருபை தாங்க என்று சொல்லி அந்த சமூகத்துல கேளுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அந்த வருமானங்கள் விரயமாய் போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதே போல சகோதரர்கள் அநேக தவறான காரியங்களில் ஈடுபடாதபடி இந்த பணங்கள் பலவிதமான விளையாட்டு காரியங்களுக்கும் குடிக்கும் மற்ற காரியங்களுக்கு செலவிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா எங்கள் சகோதரர்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நீங்க ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்க சகோதரிமார்களா இருந்தால் கேளுங்க. என் கணவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஆண்டவரே விரயமாய் போகக்கூடாதுப்பா. நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கோ செலவிடாதபடி குடும்பத்தில் அமர்ந்து தன் மனைவியோடு இசைந்து ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யத்தக்க ஞானத்தை கொடுங்கப்பா. விரயமாக்க கூடாது ஆண்டவரே. அப்பா குடிக்க ஆண்டவரை கொடுத்து விடக்கூடாதுப்பா. ஆண்டவரே சூதாட்டத்தை கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால போதை வஸ்துக்களுக்கு செலவிடாதபடி தகப்பனே இந்த நாளில பாதுகாத்துக் கொண்டு அவர்களை வீடு திரும்பதே கிருபை தாங்க என்று சொல்லி அவருடைய சகோதரை கேட்போமா. ஆண்டவரே அப்பா சகோதரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நாட்களில தகப்பனே ஆண்டவரே வெளியே கடினமாய் உழைத்து விட்டு வரும்பொழுது எம்டியா வராங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா பணங்களை பறிக்க வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேற்றப்படுவதாக ஆண்டவரே. வருமானத்தை ஆண்டவரே திருடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேற்றப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே உழைக்கிற உழைப்பு குடும்பத்திற்கு செலவிடட்டும்பா. ஆண்டவரே குடும்பத்தோடு செலவிட தேவன் கிருபை தாங்கப்பா. ஏழைகளுக்கு செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா உடைய ஊழியர்களுக்கு செய்யட்டும்பா. உடைய ஊழியத்தை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செலவிட நீங்க கிருபை தாங்கப்பா என்று சொல்லி அவருடைய சமூகத்துல கேட்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அதே போல இந்த நாட்களில முதிர் வயதுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே முதிர் வயது உள்ளவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் தனித்து விடப்படுகிறார்கள், முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். இந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே அப்பா எங்க முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை பெற்ற தாய் தகப்பனார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அவர்களை ஆண்டவரே அப்பா ஒதுக்கி விடாதபடி தள்ளி விடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே முதிர் வயதுள்ள விதவைமார்கள் இருப்பாங்க, அவர்களே ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து கேட்போமா. ஏசப்பா முதிர் வயதானவர்கள் தாங்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களை பாதுகாக்க வேண்டிய கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா அவர்களை போஷிக்க வேண்டிய கிருபை தாங்க ஆண்டவரே. அவர்களை நாங்கள் உதாசீனப்படுத்த கூடாதுப்பா, ஒதுக்கிட கூடாதுப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எத்தனையோ முதியவர்கள் ஆண்டவரே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஆண்டவரே. பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் எங்கேயோ கூட்டிக் கொண்டு விட்டு விடப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கேட்போமா. இந்த நாளில் ஜெபிக்கிற நாம சிறு வயதுள்ளவர்களாய் இருப்போம், நமக்கு முதுமை என்பது வரும். இந்த நாட்களில் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் அந்த நாட்களில் நம்மை பாதுகாக்குமே. இந்த நாளில் கேள்வி எத்தனையோ முதியவர்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தாய் மட்டும்தான் நமக்கு தாய் அல்ல, மற்ற எல்லாருமே முதியவர்களாக எத்தனையோ பேர் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், தகப்பன்மார்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கேள்வி ஏசப்பா ஆண்டவரே ஒதுக்கப்பட்டு ஆண்டவரே புறக்கணிக்கப்படுகிற தாய் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளால மருமக்களால தகப்பனை ஒதுக்கப்படுகிறவர்களாக பார்க்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்படிப்பட்ட முதியவர்களை நீங்க ஆதரிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே தலை நரைக்கும் வரைக்கும் எங்களை தாங்குகிறவர் ஆண்டவரே, நீங்க ஏந்தி சுமக்கிறவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா முதியவர்களுடைய கரங்களை நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுப்பீராக. அப்பா அவருடைய எலும்புகள் நரம்புகள் முறிவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில இந்த வயதான நாட்கள் எத்தனையோ பேர் விழுந்துடுவாங்க, அவர்களால் எழும்ப முடியாத எலும்புகள் உடைக்கப்படுகிறது. ஆண்டவரே நீங்க பலம் தாங்கப்பா. ஆண்டவரே சத்துவத்தால் நிரப்புங்கப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. ஆண்டவரே முதியோர் இல்லங்களிலே எத்தனையோ பேர் விடப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் தேசத்துல குறைக்கப்படுவதாக. விசேஷமா
சென்னை பட்டணத்துல தான் அதிகமாய் முதியோர் காப்பகங்கள் உண்டு என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். இப்படிப்பட்ட முதியவர்கள் கைவிடப்பட்டவர்களா இராதபடி, பிச்சை எடுக்கிறவர்களா இராதபடி ஆண்டவரே இந்த முதியவர்களை யாரெல்லாம் விட்டாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வுள்ள இருந்ததை தாங்கப்பா. ஆண்டவரே முதிர் வயதில் கணிதத்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் முதியவர்கள் முதிர் வயதிலும் ஆண்டவரே அப்பா புஷ்டியும் பசுமையுமா இருக்கத்தக்க தேவன் நீங்க அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் இருப்பது நமக்கு நல்லது என்று கண்டுகொள்ள ஒவ்வொரு ஆண்டவரை நபர்களும் உணர தேவன் கிருபை தாங்கப்பா. அவர்களை ஒதுக்கிடக்கூடாதுப்பா. தேவையான வரைக்கும் ஆண்டவரை அவர்களை பயன்படுத்தி விட்டு ஆண்டவரை தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அவர்களை ஒதுக்குகிறதுனால நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால இவர்களால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று ஆண்டவரே அவர்களை தள்ளிவிடாதபடி நாங்கள் ஆண்டவரே விசேஷமா எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. முதியவர்களை நாங்கள் கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முதியோரை கனம் பண்ண இது உதவி செய்வீராக தகப்பனே. அவனுடைய சமூகத்துல கேளுங்க சப்பா, ஒருவரும் புறக்கணிக்கப்படக்கூடாதுப்பா. ஒருவேளை இந்த சபத்துல நானும் அப்படிதான் முதியவர்களா இருந்து கொண்டிருக்கிறேனே, நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேனே, என்னை கவனிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவருடைய உணர்வுகள் அவருடைய பாசங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா பார்ப்பீராக தகப்பனே. அவருடைய தவிப்புகளை பாருமையா இந்த நாளில் ஆண்டவரே அவர்களை நீர் ஏந்துவீராக, நீர் அவர்களை தப்புவிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே நீரை அவர்களை பராமரித்து பாதுகாத்து வருகிற நாட்களில் ஆண்டவரே நீர் அவர்களை ஆதரிப்பீராக தகப்பனே. இந்த சமூகத்துல தாழ்த்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் நடுத்தர வயதுல சகோதர சகோதரிகளுக்காய் சுபித்திருக்கிறோம், தகப்பன்மார்களுக்காய் தாய்மார்களுக்காய் சுபித்திருக்கோம், முதியவர்களுக்காய் சுபித்திருக்கிறோம். அதே போல விதவை பாடல் எத்தனையோ பேர் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களே அவர்களை அவருடைய சமூகத்தில் ஏசப்பா கைவிடப்பட்ட ஆண்டவரை விதவைமார்களுக்காய் சுபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆதரிப்பீராக என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேளுங்க ஏசப்பா. அவர்களுக்கு வேண்டிய முதியோர் பணம் ஆண்டவரை விதவைமார்களுக்கு வர வேண்டிய பணங்கள் ஆண்டவரை அரசாங்கத்தில் நேர்த்தியாய் கிடைக்க அதற்குண்டான தடைகள் எல்லாம் விலக கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா நீரே ஆண்டவரே இந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீ பாதுகாக்க போகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வருகிற நாட்களில ஆண்டவரே இந்த குறிப்புகள் ஆண்டவரே இனி ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படும் பொழுது சந்தோஷமான காரியங்களை கேள்விப்படத்தக்க தேவனுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென். இந்த மாதத்தின் கடைசி உபவாச ஜெபத்தில் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஒரு சில தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில், இந்த தேசத்தில் பஞ்சமாய் காணப்பட்ட ஒன்றுக்குமே சூழ்நிலை சரியில்லாத அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேசம் முழுவதும் பஞ்சம், எங்கும் வறட்சி காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில ஈசாக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். விதை விதைக்கிறார். ஒருவேளை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எல்லாம் அவனை கேலி பண்ணி இருக்கலாம், கிண்டல் பண்ணி இருக்கலாம். இப்படிப்பட்ட நாட்கள்ல போய் நீ விதை விதைக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி, ஆனால் அவன் ஒன்றையுமே அவன் பொருட்படுத்தாமல் அவன் விதை விதைத்தான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், ஈசாக்கு சும்மா இருக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்னா,
நம்ம சும்மா எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்தாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருவார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் அதற்கு உடன்படவே இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். எல்லாவற்றையும் அவன் உருவாவதற்கு முன்பதாகவே உண்டாக்கினான். ஆனாலும் ஆதாமுக்கு அங்கு ஒரு வேலையை கர்த்தர் வைத்தார். அந்த நிலத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு முதல் வேலையை உண்டு பண்ணினவர் என் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. அவர் தான் முதல் வேலையே மனுஷனுக்கு கொடுத்தார். நான் எல்லாத்தையும் உருவாக்கிட்டப்பா, நீ சும்மா இருப்பான்னு சொல்லலை, அமைதலாக இருப்பான்னு சொல்லலை. அதை பண்படுத்தவும் பண்படுத்தினதை காக்கவும். அல்லேலூயா. அப்போ நம்ம சும்மா இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அவங்க வேதம் சொல்லுகிறது, அவன் விதைக்கலன்னா ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கவே முடியாது. அப்போ அவன் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதன் விளைவு என்னன்னு சொன்னா, அந்த வருஷத்துல, எந்த வருஷத்துல, எந்த பஞ்ச காலத்துல, எந்த தேசத்துல, எந்த வருஷத்துல ஈசாக்கு விதைத்தானோ அதே வருஷத்துல 99.99% அல்ல, 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. கவனிங்க, விதைக்கிறான், அதன் நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதன் விளைவு அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஏதோ ஒன்றை நாம் ஆண்டவருக்காக செய்யும் பொழுதுதான் அது 100 மடங்கு பலனாக நமக்கு திரும்பி வருகிறது. எனவே மற்ற மனிதர்களைப் போல ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் ஆமென் ஒன்றுமே இல்லை, எல்லா வாசங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது, இனி நான் ஒன்று செய்வதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க சும்மா இல்லாதபடி தேவ சமூகத்தில் செபித்து தேவனுடைய ஆலோசனையின்படி எதையாவது ஒன்றை செய்வதற்கு நீங்கள் முயற்சியுங்கள். எதையாவது ஒன்றை செய்வதற்கு முயற்சியுங்கள். எனக்கு இந்த வேலை தான் தெரியும், இந்த வேலை இல்லை இப்போ, அதனால இனி நான் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம், அல்லேலூயா, நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வழிதான் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் மீதி 99 வழிகள் உங்களுக்காக திறந்துதான் கிடக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு வழிதான், ஒரு வேலை தான் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேலையே இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எதையோ ஒன்றை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் விதையுங்கள், நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை காண்பியுங்கள். நான் சொல்லுவேன், அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சிலர் இப்படி நினைக்கலாம், நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன் அவன் என்று நீங்க நினைக்கலாம். நான் வேலை செய்வதனாலோ சம்பாதிப்பதனாலோ மட்டும் நான் சாப்பிடுவதில்லை. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அமேன் சொல்லுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சம்பாதிப்பது கொஞ்சமோ அதிகமோ பிரதர், அதை கர்த்தர் ஆசீர்வதித்து 5000 பெருகு பண்ணி கொடுப்பதற்கு என் ஆண்டு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 5 அப்பம் 2 மீன், அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள்.
18ஆம் வசனம், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 19, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். தொடச்சுங்களா? அவங்க சீஷர்கள் சொல்றாங்க, இந்த ஜனங்கள்லாம் 3 நாளா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களை அனுப்பிடலாமேன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இங்க இவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இங்க இல்லைன்றது இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிந்தும் ஆண்டவர் அவர்களை போக விடவில்லை, நீங்களே கொடுங்கள் என்கிறார். அப்போ 17ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்றாங்க, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் பிரதர், என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஆமா. இப்போ அவங்க சொல்றாங்க 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது அப்படின்றார். அப்போ ஆண்டவர் 18ஆம் வசனத்துல அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இதான் சொல்றேன் நான், கொஞ்சமோ அதிகமோ. நிறைய நேரத்துல நிறைய விசுவாசிங்க நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா, நிறைய காணிக்க போட்டாதான் அது கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரு, கொஞ்சமாக கொடுத்தா அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது நிறைய போட்டாதான் நமக்கு கௌரவங்க, கொஞ்சமாக கொடுத்தா நம்ம மதிப்பு என்னங்க ஆகிறது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஒருவேளை அது உலக பிரகாரமா இருக்கலாம். இல்லை, ஒரு விருந்து கூட்டங்களில் போய் அல்ல திருமண காரியத்தில் போய் நம்ம நிறைய மொய் வைக்கும் போது தான் நம்மளை மதிப்பாங்க. குறைவாக கொடுத்தா அது யாரும் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. கொஞ்சமாக இருந்தால் கூட அதை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்பதற்கு நீங்கள் முன் வர வேண்டும். முன்வர அந்த கொஞ்சம் உங்க கையில் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் என்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் வருகிறதோ அது பல ஆயிரங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் தேவனால் மாற்ற முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற ஆண்டவர். ஒரு அமைச்சர் அல்லேலூயா. ஆமென். இருக்கிறத கர்த்தர் அதை வாங்கி ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்தாரு. அதை 5000 புருஷர்கள் சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, மீதியானதை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். இப்போ கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் வந்து கொண்டாடுன்னு ஃபாதர் அழகா பாடுறாரு. ஆமென். நான் சொல்றேங்க, ஒரு பிடி மாவு வச்சிருக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கலசத்துல மாவு குறைவதில்லை, எண்ணெய் குறைவதில்லை என்றார் ஆண்டவர். இந்த லாக்டவுன் எவ்வளவு நாள் இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இந்த லாக்டவுன் முடிக்கிற வரைக்கும் என் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் போஷிப்பதற்கு காப்பாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அமைச்சர் அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷம் வாடகை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் தான் கட்டினார். இத்தனை வருஷம் அவருடைய பிள்ளைகளை அவர் தான் படிக்க வச்சார். இத்தனை வருஷம் இந்த ஊழியத்தை அவர் தான் நடத்தினார். நான் சொல்றேன், அந்த தெய்வம் தான் இனியும் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு இருங்க. ஆமென். ஈசாக்கை போல உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட காண்பீங்க, அப்பா என்கிட்ட இதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 10 ரூபா தான் என் கையில் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த 10 ரூபா ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. 10 ரூபா தான் என் கையில் இருக்கு ஆண்டவரே, இதை வச்சு என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியாது, ஆனால் உங்களால் நடத்த முடியும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களால் நடத்த முடியும். அதை ஆண்டவர் கரத்தில் காண்பீங்க, அவர் கரத்தில் கொடுங்க. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார்.
100 மடங்கு பலன் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஆண்டவர் யார் தெரியுமா? நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர். ஈசாக்கை போல மற்றவர்களை போல நாம் ஒன்று செய்யாம இருக்கக்கூடாது. ஈசாக்கை போல விதைப்போம். ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் மழையே இல்லை, நிலங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. நிலங்கள் எல்லாம் இனி விவசாயம் செய்வதற்கு உண்டான எந்த சூழ்நிலையும் அங்க இல்லை. அங்க ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவ சமூகத்தில் ஜெபித்தால், நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் உருளைக்கிழங்கு விதை அப்படின்னு சொன்னார். உடனே அவன் சற்றும் யோசிக்காமல் போனான், தன் நிலத்தை உழுதான். பக்கத்தில் இருந்தவங்களாம் அவனை பார்த்து கேலி பண்ணாங்க, சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. என்னடா இவ்வளவு வறட்சியான காலத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அவன் எதையுமே காதல வாங்கல, போனான், தன் நிலத்தை தானே உழுதான். உதவி செய்யக்கூடிய யாரும் வரல. அந்த நிலத்துல உருளைக்கிழங்குகளை விதைத்தான். அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கடந்தது, மேல ஒண்ணுமே வரல, எதுவுமே பார்க்க முடியல. ஆனால் சில நாட்களில கர்த்தர் அந்த இடத்துல விளைய செய்து அதை நோண்டி பார்த்தா சாதாரண உருளைக்கிழங்குடைய சைஸை விட அது பெரிதா இருந்தது. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. கவனிங்க, அதற்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படாது. ஆனால் ஆண்டவர் சொன்னதின்படி ஞானமாய் அவன் செய்தான். அந்த இடத்துல அதை ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனால அந்த கேள்விப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த சிப்ஸ் போடுறதுக்காக பல பல கம்பெனி போட்டி போட்டுட்டு பணம் கொடுத்தாங்க. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினான். அந்த தேசத்துல இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களுக்கும் அவன் வேலை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினான். நான் சொல்லுகிறேன், அதுதான் சொல்லுகிறேன். ஒரு வேலை அடைக்கப்பட்டா, ஒரு வழி அடைக்கப்பட்டா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க, செபிங்க. அடுத்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அல்லேலூயா. நான் என்ன பண்ணணும்? எனக்கு அந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். ஆமா, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் முழு பலத்தோடு செய்துப்பா. அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஈசாக்கை போல நீங்களும் விதையுங்கள். கர்த்தர் இந்த லாக்டவுன் நாட்களில் கூட உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் சேர்ந்து ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த உபவாச ஜெபத்தில் நாமளும் துதித்து பாடி உடைய சமூகத்தில் எங்கள் ஜெப விண்ணப்பங்களை வைத்து நாங்கள் ஜெபித்து இப்பொழுது ஒரு தேவ ஆலோசனைகள் கேட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் முற்று நோக்குகிறவர், கவனிக்கிறவர். ஆண்டவரே, யாரும் இந்த நாட்களில் சும்மா இருக்கக்கூடாதுப்பா. ஏதோ ஒன்றை உண்மை உத்தமமாய் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியை வைக்கிற ஆண்டவர். ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் செய்கிற இந்த கையின் பிரயாசங்களை கண்ணோக்கி பாரும். ஒருவர் கூட எனக்கு வேலை இல்லை என்று சொல்லக்கூடாதே சப்பா. இவ்வளோ வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிற இந்த உலகத்துல எதையாவது ஒரு வேலையை எங்கள் பிள்ளைகள் போய் செய்வதற்குண்டான வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுங்கப்பா. ஒரு வேலை, ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னொரு கதவை எங்கள் பிள்ளைகளுக்கு திறந்து கொடுக்க இந்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே இசப்பா, சீக்கிரத்துல இந்த கொள்ளை நோய் எங்க தேசங்களை விட்டு விலகி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் எல்லாம் இயல்பு நிலைமைக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து வருகிற மாதங்களிலும் எங்களை கர்த்தர் காத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து ஜெபித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனை கூட்டார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய ஐஸ்வர்யத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். நாளை காலை 8:30 மணிக்கு இந்த வருகிற மாதத்தின் முதல் ஆராதனை உண்டு. எனவே இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் நாளை காலை 8:30 மணிக்கு நடைபெறுகிற எங்களுடைய ஆராதனையிலே உங்களால் முடியுமானால் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.